இன்னும் என்ன எடுக்குது? சரி, வணக்கம் போட்டுரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம் செல்வா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன எங்கடா பார்க்குறேன், என்ன பார்க்க போகிறேன்ட்டு. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அழிஞ்சிருச்சா நீ மட்டும் போட்டு கொல்லிமலை பெரியசாமி கோயிலுக்கு போயிட்டு கிடா வெட்ட போகிறோம். மாமாவது வண்டி லாரி எஃப்சி வச்சு அதனால் போய் கிடா வெட்ட போகிறோம். அடுத்து நம்ம வண்டி ஒன்று வாங்கியிருக்கோம், அதுக்கு சேர்த்து பூஜை போட போகிறோம். இதுதான் எங்கள் அண்ணன். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா மாமாவோட லாரி அப்படியே நம்ம செல்லா குட்டிங்க நிற்கிது. இன்றைக்கி போயிட்டு இதுதான் விளாகு போயிட்டு பூஜை போடலாம் இருக்கிறேன். இன்னும் மாரியா கோயிலுக்கு இன்னும் காளியா கோயிலுக்கே பூஜை போடல. நம்மளுக்கு ரெடி ஆச்சா அவ்வளோதான். இன்னத்துக்கு ஆட்டுக்குட்டி ஆச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். இவர் தான் மாமா. ஹாய் மாப்பிள்ளைங்க, யூடியூப் வீடியோ பண்ணலாம், யூடியூப்க்கு வீடியோ பண்ணலாம். ஹாய். ஆனால் வீடியோவுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். இது மாமாவோட லாரி. வண்டி எஃப்சி பிடிஞ்சிருச்சு. எஃப்சி பண்ணி இப்போ தான் நேற்று பழனி போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து கிடா வெட்டுறோம். நம்மளுக்கு வண்டி, நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்குவோம், பார்ப்போம். இவர் தான் மெயினான ஆள். நம்ம போகிறதே இவருக்கு பேச மாட்டேங்க. ஆமாம். தெரியாம சுத்திட்டு இருக்கிறீங்க பாதி குரங்குங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்தோன்னே தெரியாம பாதி குரங்கு அங்கங்கே வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. வந்த வேலையை விட்டு வண்டி அங்கே நிற்கிது. பொருளெல்லாம் சாப்பாடே சாப்பிடல, டீ கூட குடிக்கல, பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். அவங்க வேலை முடிஞ்சு ஒரு ஹாய் சொல்லுக்கா. நம்ம யூடியூப்ல வரலாம். ஹாய். என்னக்கம்மா எங்களுக்கெல்லாம் வேலை வைக்கிற? வேலை செய்யத்தாப்ப வந்திருக்கோம். அப்படி பார்த்தா தெரியலையே. எல்லாரும் இன்ப சுற்றுலா வந்த பாரு. எல்லாம் இன்ப சுற்றுலா வந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா முத்தக்காப்பட்டி பெரியசாமி கோயில் வந்தாச்சு. என்ன ஒண்ணுமே தெரியல, பச்சை பச்சையே இருக்குது. இவ்வளவுதான் வழியே. ஏய் உனக்கெல்லாம் அப்புறமேட்டுக்கு போடே. இதுதான் எங்களோட சைடிஷ். இன்னைக்கு மெயின் டிஷ்ஷே வருது. எல்லாமே நல்ல புல்லு மேய்ச்சி நல்லா கொழு கொழுன்னு இருக்க போகிறேன். ஓகே சொல்லிடுச்சு, உத்தரவு விட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா இது கோயிலே. இந்த காரி ரொம்ப நேரமாக அனாதையாக நிற்குது, யாரும் தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. இல்லை, இந்த கார் ரொம்ப நேரமாக இங்கே நிற்குது, யாருன்னு தெரியல. கார்கார வந்து செருப்பால் அடிப்பான். இந்த யூடியூப் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. யாருக்காரு இருமாப்பில் வாசகம் நம்ம இங்கே இது பண்ணுவோம். அடுத்த பொங்கலை பார்க்க போகிறோம். இப்போ லாரி ரெடியாக நிற்கிது. லாரி நம்ம வண்டி. இது பார்த்தீங்கன்னா கோயில் மண்டபம். சாப்பாடெல்லாம் போட்டுக்கலாம். சாப்பிட்றோம். அது தண்ணி தொட்டி. இன்னைக்கு ஒரு படி அது தண்ணி தொட்டி. கை கழுவுற பாருங்க. எவன்டா அவனுங்கன்னு பார்க்குதுங்க. இவரெல்லாம் எப்பயுமே லோக்கல் கை. முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்ரீ பெரியசாமி கோயில் அதுக்கு போர்டு குப்பை தொட்டியில் போடவும். ரைட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. பின்னாடி தோட்டம் இருக்குது. பெரிய ஆலமரம் பாருங்க. விழுது கூட இங்கே ஒன்று தொங்குது. நம்ம வீடியோலாம் பார்த்தானா இதான் கோயில் செட்டப்பு. கிட்ட போய் காட்டணும்னா கிட்ட போய் காட்டிக்கலாம் மாப்பிள்ள.
போயிட்டு இது ஒரு சுத்தம் சுற்றிட்டு நீங்களாம் என்ன பொங்க வைக்கிறீங்க? பாப்பா தான் பொங்க வைக்குது. தள்ளிடு தள்ளிடு தள்ளிடு. பக்கத்தில் போய் காட்டுவேன். காலங்காலத்தில் லைட் போட்டு வச்சுக்கிறது, மட்டை மத்தியான லைட் போட்டுருக்கேன். கரண்ட் பில் யாரா கட்டுறது? இதெல்லாம் வீடியோ போட்டோம்னாக்க என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க கோயிலுக்கு வந்துட்டு? அது இது கேமராவில் வச்சுருவானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பொட்டி கடை இருக்குது. அப்புறம் இதான் சாமிக்கு பேக் சைடு. வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாமா என்னன்னு தெரியலை. ஸோ இங்கே வேறு ஒன்று இருக்குது கோயில். இங்கே விளக்கு திரியெல்லாம் இருக்குது. இங்கே தேங்காய் பழம் வேணா வாங்கிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. விளக்கு திருவிக்கு எடுத்து காலையில் கொஞ்சம் நேரமாக வந்துட்டிங்கன்னா பசிக்குதுன்னா பணியார கடை இருக்குது. எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இங்கே தான் பணியார கடை. ஸோ நம்ம ஊர் பூரா இங்கே தான் வந்து செட்டிலாக இருக்குது. இங்கே நிறையா கடையெல்லாம் இருக்குதுங்க. பொட்டி கடை மாதிரி நிறையா இருக்குது. என்ன சாப்பிட்டுக்கலாம். மனசு உறுத்தலையா விஜய்க்கா வந்தாங்களே? என்னக்கா அது சொல்லணும்ல. சுற்றி பார்க்குற மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு பார்த்தா மொத்த பயில இங்கே தான் பணியார கடையில் அசம்பிள் ஆகிருக்காங்க. எல்லாத்தையும் கேஸ் பார்த்தீங்கன்னா குதிரை சிலை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நாகப்புத்து ஒன்று இருக்குது. ஆட்டுக்குட்டி படுத்துருக்கு மாதிரி படுத்துருக்குது. ஐயா நானே ஆடுன்னு தான் நினைச்சேன். அது அனாமத்தா படுத்துக்கு கறி பத்தா தட்டுதுன்னு போட்டு விட்டுலாம் பார்த்தா நாய். கடைசியில் பார்க்க போகும்போது நாய். இங்கே ஒரு பணியார் கிடக்கு பேர் புரியல. இங்கே ஒரு பணியார் கிடக்கு. ஆனால் அதில் எதுவும் கும்பல் இல்லை. இங்கே ஒரு சின்னதாக இருக்குது. சுவாமி அபிஷேகப்படுறாங்க. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் என்ட்ரன்ஸே வீடியோ எடுக்கிறோம். பேக்ரவுண்ட் அப்படியே காட்டுற பாருங்க. அப்படியே மலை அடிவாரம் பொட்டிக்கட்டு நிறையா இருக்குது. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. முன்னாடி குட்டி குட்டியாக கடை இருக்குது. பூஜை போடுறவங்க எல்லாருமே பூஜை போடுறாங்க. நீ போட ரசகுட்டி உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வா. கோயிலோட பேர் அருள்மிகு ஒட்டி பெரியசாமி திருக்கோயில் முத்தக்காப்பட்டி. ஒரு மவன் ஜோறுதுங்கிலேயே
கொஞ்சமாக அக்கறை இருக்குதா? ஏன்னா நின்று எங்க ஓடி வச்சு அக்கறை இருக்குதானா அப்புறம் வாங்கி சாப்பிடுவோம். யாரோ கிடா வெட்டிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணுது. அது என்ன வெட்டியாச்சு? எங்க கிடா வெட்டி எடுத்து போயிட்டாங்க. நாங்கள் முன்னாடி மானசுக்கு இங்கே ஒன்று பணியாரத்தை வெட்டிக்கிட்டு இருக்குது. காலையில் டிஃபன் கங்காரு முட்டை, எனக்கு டைனோசர் முட்டை, இது கங்காரு முட்டை, சுட சுட பணியாரம், கெடா வெட்டி தோலை உரிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. இவர் தான் அசல் கறிக்காரரு. மாப்பிள்ளை செம்மையாக இருக்கடா போஸ். ஒரு கெடா வெட்ட 1 2 3 4 5 எத்தனை பேர்? நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த போனை போட்டு நாங்கள் உடைக்க போகிறோம். ஃபோனை போட்டு உடைக்க போகிறது இவர் தான். புது ஃபோன் வாங்கி கொடுத்துருமா அப்பல? பாப்பா வாங்கி தரேன். பாப்பாவா வாங்கி தரலாமா? பாப்பா வீட்டில் 2 ஃபோன் வச்சுருக்கோம், வாங்கி தரேன். சரி மாப்பிள்ள 2 ஃபோன் வச்சுக்குதா? 2 கைக்கு 2. பாப்பா நம்ம ஒன்றா ஃபோன் வச்சுருக்கோம். அப்படி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் விறுவிறுக்கு எல்லாம் வேலை செஞ்சுருக்கிறாங்க. இது என்னது? என்ன ஆளுங்க இத்தனை பேர்த்து காட்டு துளி ஒன்று காட்டுற? இதெல்லாம் நம்புவாங்களா அவங்க? அதுக்கு தான் இங்கே இருக்குல்ல பெருசாக காட்டு. அதையும் ஜூம் பண்ணி காட்டினதே பெருசாக தெரியும். அப்புறமேட்டுக்கு வேறங்க அங்கே அந்த அக்கா என்னமோ நறுக்கிட்டு இருக்குது. பச்சைப்புளி ரசம். பச்சைப்புளி ரசமா? பச்சைப்புளி ரசத்துக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களா? அங்கே சோறு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே வேறு அங்கே இருக்குதா? அது என்னடா ஆளே எல்லாம் நின்றுருக்கு சாஞ்சி. ஓகே, அரைமேட்டு கறி ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் கன்டினியூ பண்ணுறோம். என்னடா அவர் வயிற்று கட்டிட்டு ட்ரை ஆயிடுச்சா? கடுகு பார்த்து வளர்த்துறோம். அவ்வளோதான் சரி சரி. கொஞ்சம் பெருசாக இருந்தால்
ஒன்றுனா நீங்கள் பார்ப்பீங்க. யாருமா கிரி ஏழாம ராசிய தம்பியோட பேருக்கு குத்தியில 3 தண்ணி இழுத்தது பால் எந்த வழி போனாலும் சரி. ஐயோ வைக்கப்படுறாரு. இனிமேட்டுக்கு மாப்பிள்ளைகிட்ட கிளாஸ் போடாதான் மாப்பிள்ளை போடுறது. க்ளோஸ் பண்ணிட்டு மட்டும் ஜூம் பண்ணு. ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. கடாக்கறி விருந்து ரெடி. இது கோழிக்கறி, இது குடல் கறி, இது சதக்கறி. நானும் மாமா மாதிரி வீடியோ போடுறேன் யூடியூப்பில். எப்படி இருக்குது மாமா? சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். சாப்பிட்டாச்சே. அடுத்து நம்ம வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். போய் சாமிகிட்ட வச்சு வேண்டிட்டு போய் பூஜை போடுவோம். ஐயோ எனக்கு பேச தெரியல சார். அவ்வளோதான் சார். வீடியோ ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப எங்கடெல்லாம் கழட்டிட்டு இருக்கிறான். டேய் சர்வீஸு